வணக்கங்க. இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய்ங்க. ஒரு 100 கிராம் மணத்தக்காளி காய் எடுத்துருக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், காய் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். தாராளமாகவே விட்டுக்கலாங்க ஆயிலு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். சீரகம் 2 போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் 2 அரைச்சதுங்க போட்டுக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயங்க நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 1க்கு 2 தட்டி வச்சுருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேங்க. பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் தனியாத்தூளுங்க. அதுக்கப்புறமா 1½ ஸ்பூன் குழம்பு மிளகா பொடிங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டுங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். குழம்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா. இப்போ இது கூட நான் பாருங்கள், தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க. ஒரு கொதி வரட்டும்.
பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட இந்த காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேங்க கெட்டியாக, அதுவும் சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 கருவேப்பிலை மட்டும் மேலே சேர்த்து விட்டுறலாம். கொத்தமல்லி தலைங்க, கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.